இரவில நடு இரவில இந்த சேமம் வந்து இந்த சேமநிதி அப்படிங்கிறது சேமம்னா பாதுகாப்பான செல்வம். மகாபாரதத்தில் எக்ஷ பிரஸ்னத்தில் கேட்பாங்க, தனியாக நடந்து போறவனுக்கு ஒருவனுக்கு எப்போதும் வரக்கூடிய வழித்துணை சத்தியம். இன்றைக்குமே அகலாத சொத்து கருணை. அந்த மாதிரி அதே பொய்வினைக்கு உதவும் வாழ்க்கை ஒரு மணி நேரம் இருக்கிறவங்க பழக்கணும். 50 பாட்டு இருக்கு, 40 பாட்டு இல்ல. பொய்வினைக்கு உதவும்னா don't waste time in that. அப்படியே வைகுங்கோலே போங்க. என்ன வேறுன்னு போட்டுருக்காங்க. இல்ல, பொய்வினைக்கு தான். வேறுங்கிறது உதவும். சந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பொய்வினைக்கு உதவும் வாழ்க்கை அறக்கரை பொருந்தி அன்னார் செய்வினைக்கு உதவும் நட்பால் செல்பவர் தடுப்பது ஏற்கும் மைவிலக்கியதே அன்ன வயன்று இருத்துறக்க வானம் கைவிலக்கி எடுத்தது என்ன வந்தது கடவுளுக்கு. பொய்வினைக்கு உதவும் வாழ்க்கை அறக்கரை பொருந்தி அன்னார் செய்வினைக்கு உதவும் நட்பால் செல்பவர் தடுப்ப தேய்க்கும் மை விளக்கியதே அன்ன வயங்கிருள் துறக்க வானம் கைவிளக்கு எடுத்தது என்ன வந்தது கடவுள் தீங்கு. அந்த நேரத்துல சந்திரோதயம் ஆகுது. எப்படி இருக்கு அப்படின்னு ஓமை சொல்றேன். பொய் வினைக்கு உதவும் வாழ்க்கை வாழ்க்கை உடைய அறக்கிறது. வஞ்சனை தொழிலையே செய்து வாழ்கின்ற அந்த அறக்கரை பொருந்தி அவரை சேர்ந்திருந்து அன்னார் செய்வினை அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் உதவும் நட்பால் அப்படி துணை செய்கின்ற அந்த கெட்ட காரணத்தினால் அறக்கரோடு உடைய நட்பினால் செல்பவர் தடுப்ப தேய்க்கும் மை விளக்கியதே அன்ன அந்த அரக்கர்களுக்கு பகையாகி செல்கின்ற இந்த ராம லக்ஷ்மணர்களை தடுப்பது போன்று இருக்கின்ற இருட்டு. இருட்டு எப்பவுமே அரக்கர்களோட ஃப்ரெண்ட். அது கருமை நிறத்தை உடையதாலும் ராத்திரியான அரக்கர்களுக்கு வலிமை அதிகமாகும் சொல்லுவாங்க. இப்படி பொய்வினை அரக்கர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய அந்த இருட்டை அப்படி இருக்கிறதுனால ராமலக்ஷ்மணர்கள் செல்றத தடுக்குதான் இருட்டு. ஏன்னா இவங்க அரக்கர்களுக்கு பகைவர்கள் இல்லையா. அந்த இருட்டை மை விளக்கியதே அந்த என்ன பயங்கு இருள் துறக்க அப்படி அந்த முழுவதும் இருளாகிவிட வானம் கைவிளக்கு எடுத்ததன் வானமே வந்து ஐயோ இவங்களை இப்படி இந்த இருள் தடுக்குதே, இவங்க எப்படி போவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கைவிளக்க எடுத்தது போல வந்தது கடவுள். சந்திரோதயம். கடவுள் திங்கள். கடவுள் திங்கள். இங்க உதயமும் வராது. ஏற்கனவே முன்னாடி நள்ளிரவு தான் போயிட்டு உதயம் சந்திர உதயம் சந்திரன் இருக்கு வானத்துல வந்ததுன்னா கூடவே நடந்து வந்ததுன்னு கூட அர்த்தம் இருக்கு இல்லையா. இது சந்திர உதயம் நடு மேல செய்யுளுக்கு தலைப்பாவே கொடுத்துருக்கேன். சந்திரன் ஏற்கனவே உதயம் ஆயிருக்கும்ல. இந்த மாதிரி லாஜிக் கேள்வி எல்லாம் கேட்க ரொம்ப கேட்காது. அதாவது நள்ளிரவு நாப்பன் அப்படின்னு சொன்னா it might even have been 7 o'clock or 8 o'clock. சீக்கிரம் சீக்கிரமா தூங்கிருக்கலாம் வழி நடந்த களைப்பினால. இல்ல சில டைம் வந்து இந்த இடத்துல கரெக்டா சொல்ல முடியும். சந்திரோதயம் லேட்டா கூட ஆகும். 8 மணிக்கு மேல சந்திரோதயம் ஆகிறதுக்குள்ள உண்டு. மறுபத்து தன்னை ஊன்றும் மரக்கொடும் பாவம் தீர்க்கும் உருமவொத்த சிதையினவரை ஒருபடுத்து உதவி என்ற தர்மத்தின் விதவை எண்ணி கல்போடு காண வந்த தர்மத்தின் மதனம் என்ன விழுந்தது தனிவன். மறுபத்து தன்னை ஊன்றும் மரக்கொடும் பாவம் தீர்க்கும் உரும் ஒத்த சிலையினாரை ஒருபடுத்து உதவி நின்ற கருமத்தின் விளைவை முன்னி கழிப்போடு காண வந்த தருமத்தின் வதனம் என்ன ஒளிந்தது தனி வெண் திங்கள்.
அப்போது உதித்த அந்த ஒப்பற்ற தனி வெண் திங்கள் வெண் நிலாவானது எப்படி இருக்கு? மருமத்து தன்னை உண்டு, தன்னை மருமத்து உண்டு. உயிர் நிலையிலே தன்னை தன்னுடைய உயிர்நிலையிலே ஊன்றுகின்ற கொடிய பாவத்தை மரக்கொடும் அதர்மத்தை நீக்கும் தீர்க்கும் உருங்கொத்த சிலையிடம். உரும்னா இடி, இடியோசை போன்ற வில்லையுடைய இந்த ராமலட்சுமணர்களை ஒருப்படுத்து வனத்திற்கு வருமாறு ஒருப்படுத்தி உடன்படுத்தி உதவி நின்ற, அதாவது தனக்கு உதவி செய்த கருமத்தின் விளைவை உண்ணி, கருமம்னா விதி. இப்படி கொடுமையையும் அரக்கர்களுடைய கொடுமையும் பாவத்தையும் தீக்கிறதுக்காக இடியோசை போன்ற வில்லை உள்ளவர்களை காட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படி செய்தது எது? விதி. அந்த விளைவை உண்ணி தனக்கு துணை புரிந்த அந்த விதியினுடைய விளை எண்ணி களிப்போடு மன மகிழ்ச்சியுடனே அங்க தர்மம் வருதான், தர்ம தேவதையை களிப்போடு காண வந்த தர்மத்தின் வதனம் என்ன? தர்ம தேவதையினுடைய முகம் மாதிரி விழா. பூமியில இருக்கிறவங்க எல்லாம் தர்மம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அழ, தர்மம் தனக்கு வரப்போகின்ற வாழ்வை எண்ணி மலர்ந்தது. நெஞ்சு, மர்மம்னாக்க நெஞ்சு, மர்மஸ்தானம் சொல்றோம் இல்லையா, உயிர்நிலை. அவ்வளவுதான். இதே பேசுற போனா முடிச்சிடணும். கொஞ்சம் வேகமா. காம்பு உயர் காணும் செல்லும் கரியவன் பருமை நோக்கி ஐயோ தேம்பின குவிந்த போலும் செங்கல் நீரும் சேரை பாம்பின தலையாகி பறிந்தன. குவிந்து சாய்ந்த ஆம்பலம் என்ற போது நின்ற போது அலர்வது உண்டோ? காம்புயர் காணம் செல்லும் கரியவன் வருவை நோக்கி தேம்பின குவிந்த போலும் செங்கழு நீரும் சேரை பாம்பின தலைய ஆகி பறிந்தன. குவிந்து சாய்ந்த ஆம்பலும் என்ற போது நின்ற போது அலர்வது உண்டோ? காம்பு மூங்கில் உயர்ந்த வனத்துக்குள்ள செல்லுகின்ற ராமனுடைய வறுமை நோக்கி, வேற என்ன மனசுல இருக்கிற வறுமை இல்லை. எப்பவும் ஆளு அம்பு சைன்யத்தோட எப்பவும் உதுவா தேர்ல போகக்கூடிய ஒரு பெரும் மன்னன் நடந்து போகின்றவனாக போவதை பார்த்து தேம்பின குவிந்த போலும் செங்கழு நீர் மலர்களும் தேம்பி குவிந்ததை போல சாய்ந்தார். எப்படின்னா அந்த அள்ளி எல்லாம் குவிந்து சாஞ்சா எப்படி இருக்கும்னா சாரப்பாம்பு தலையிட்ட மாதிரி இருக்கும். சாரப்பாம்பு தலையிட்ட மாதிரி இருக்கும். இது இயல்பாக சாயங்காலத்துல மலர வேண்டிய, திங்களை கண்டு மலர வேண்டிய அல்லியும் குமுதமும் கூம்பின என்னும் போது போது அலறுவதுண்டோ? தாமரை போது ஆம்பலம் என்ற போது நின்ற போது மற்றைய மலர்கள் இந்த நேரத்துல மலர வேண்டிய மலர்களே மலர்களே என்பது மற்ற மலர்களை பத்தி என்ன பேச வேண்டியது? அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அழகன் தன்னை எஞ்சலில் பொன் போர்த்தன்னை இளவலும் இந்து என்பான் வெஞ்சிலை குருவத்தாள் தன் மேல் அடிக்கு ஏற்ப வெண்ணூல் பஞ்சு இடைப்படுத்தாள் வெண்ணிலா பரப்ப போனாள். அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அப்படியே கரிய மையால ஆன குன்றத்தை போன்ற அழகன். அந்த குன்றத்தின் மேலே எஞ்சலில் பொன் போர்த்து என்ன இளவல். அவனுக்கு இவனுக்கும் ஒரே வித்தியாசம் தான். அவன் கருப்பு, இந்த ஆளு பொன் கலர். அஞ்சன குன்றவன் அழகனும் அழகன் தன்னை எஞ்சலில் பொன் போர்த்து என்ன இளவலும். ரெண்டு பேர் இந்து என்பாள் வெஞ்சிலை புருவத்தாள். சந்திர முகம் வில் போன்ற புருவமும் உடைய சீதையின் மெல்லடிக்கு ஏற்ப அவங்களுக்கு நடமாட விரிக்கிறது, கார்பெட் விரிக்கிறது. சந்திரன் எப்படின்னாக்க
வெண்ணூல் பஞ்சு இடை படுத்தால் என்ன, வெண் நிலா பரப்ப போனான். சந்திரனுடைய ஒளியை தான் நிலான்னு சொல்றோம். சந்திரன் ஒளி நிலாவா படர்ந்தது. எப்படின்னா, ஐயோ உங்க கால் வலிக்க போறது அப்படின்னு முன்னால் ஒரு கார்பெட் விரிச்சானது. சிறுநிலை மருங்குல் கொண்டு ஏந்திய செல்வம் என்னும் நெறியிலும் கூந்தல் நங்கை சீரடி நீர் பொப்பூழின் நரியன தொடர்ந்து சென்று நடத்தலில் நவையின் நீக்கும் உருவலில் அன்பின் ஊங்கு ஒன்று உண்டு என உணர்வது உண்டோ? சிறுநிலை சிறுவிலை அங்கேயே இருக்கு பாடவேதம். மருங்குல் கொங்கை ஏந்திய செல்வம் என்னும் நெறி இரும் கூந்தல் நங்கை சீரடி நீர் கொப்பூழி நரியன தொடர்ந்து சென்று நடத்தலின் நவையின் நீங்கும் உருவலி அன்பின் ஊங்கு ஒன்று உண்டு என்று உணர்வதுண்டோ. அவளுக்கு சிறிய மிகவும் இழைத்த நிலையை உடைய இடையும் பருத்த முலைகளும் தாங்கிய திரு என்று சொல்லப்படுகின்ற நெறித்த கூந்தலை உடைய வாங்க சொல்றது வாங்க நெறியிரும் கூந்தல் நங்கை சீரடி நீர் கொப்பூழி நரியன நீர்ல கொப்பளம் உண்டானது நீர்க்குமிழி நீர்க்குமிழியை காட்டிலும் மெல்லிய சீரடி நடந்தா வலிக்கும் இல்லையா, தொடர்ந்து சென்று நடத்தலின் நவையின் நீங்கும் ராமனை பின்பற்றி நடக்கின்ற காரணத்தினாலே துன்பம் நீங்கும். அவளுடைய மெல்லடி எப்படிப்பட்ட மெல்லடி என்றால், நீர் கொப்பூழை காட்டிலும் நீர்ல உண்டாகக்கூடிய குமிழியை காட்டிலும் மென்மையான சீரடியை உடைய அவள் ராமை தொடர்ந்து சென்ற காலத்தினால அந்த காலுக்கு வலி தெரியல. அன்பை காட்டிலும் வலிமையானது வேறொன்று உண்டோ? பரிதி வானவனும் கீழ்பால் பருவரை பற்றா முன்னம் பிரிவின் நாயகனும் தென்பால் யோசனை இரண்டு போனான். அறிவிப்பாய் கண்ணும் புண்ணாய் அழுகின்ற மனமும் தானும் துரிதமான் தேரில் போனான் செய்தது சொல்லலுற்றான். இத்தனை நேரம் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் போனது சொல்லிட்டேன். இந்த பக்கத்துல சுமந்திரன் பண்ணானே அவனுடைய விஷயத்துக்கு வரேன். நான் வந்து கேமரா மாத்துறேன் சொல்றது. பருதிவானவனும் கீழ்பார் பருவரை பற்றா முன்னம் சூரியன் கிழக்கு திசையிலே உள்ள மலையை அடையாத முன்னால், இன்னும் விடியல, அடையாத முன்னால் தென்பால் யோசனை இரண்டு சென்றான். தெற்கு பக்கத்துல 2 யோசனை தூரம் போனான். அருவியாய் கண்ணும் புண்ணாய் அழுகின்ற மனமும் தானும் அவனுடைய அந்த சுமந்திரனுடைய எது அருவியாய் கண் புண்ணாய் அழுகின்ற மனம் தான் என்று இவர் இந்த ஒருவன் துரிதமான் தேரில் துரிதமாகிய குதிரைகள் பூட்டிய தேரிலே போனானே அவன் செய்தது சொல்லலுற்றான். சுமந்திரன் என்ன செய்தான் என்பதை இப்போது சொல்கிறேன். கடிகை ஓர் 2-3 கடிமதில் அயோத்தி கண்டான். அடியினை தொழுதான் ஆதி முனிவனை. அவனும் உற்றபடியெல்லாம் கேட்டு நெஞ்சில் வருவரல் உழந்தான். முன்னே முடிவையெல்லாம் உணர்ந்தான். அந்தோ முடித்தனன் மன்னன் என்றான். நேர போனான். கடிகையோர் 2-3 2, 3, 5 கடிகையோர் 2-3 5 கடிகையிலே 5 நாழிகைக்குள்ள அயோத்திக்கு போய் சேர்ந்தான். அடியினை தொழுதான் ஆதி முனிவனை போய் விழுந்து நமஸ்கரித்தான். அவனும் உற்றபடியெல்லாம் கேட்டு நெஞ்சில் பருவல் விழுந்தான். வசிஷ்டனே நடந்ததையெல்லாம் கேட்டு மனம் கலங்கி அவன் துன்பம் அடைந்தான். முன்னே முடிவெல்லாம் உணர்ந்தான். என்னென்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். முடிந்தனன் மன்னன் என்றான். ஆட்சி தசரனுக்கு அழிவு வந்து ஆச்சு அப்படின்னு மனசுக்குள்ள
என்றான்னு அந்த மனசுக்குள்ள தான். அந்தோ முடிந்தனன் மன்னன் நின்று உயர் பழியை அஞ்சி நேர்த்திலன் தடுக்க வள்ளல் ஒன்றும் நான் உரைத்தல் நோக்கான் தர்மத்திற்கு உறுதி பார்ப்பான் வென்றவர் உளரோ உளரே உளரே ரெண்டு மேலை விதியினை என்று விம்மி பொன்தினி மன்னன் கோயில் சுமதரனோடும் போனான். ரொம்ப எளிமையான பாட்டுதான். வசிஷ்டனும் நான் தான் சொல்லணும். வசிஷ்டனும் சுமந்திரனும் சேர்ந்து தசரதனோட அரண்மனைக்கு போறாங்க. அது ராமன் சொன்னபடியே இன்று உயர் பழியை அஞ்சி நேர்ந்தில. இந்த நின்று உயர் பழி ஏற்கனவே வந்து நிலை பெற்று மேலும் மேலும் வளரக்கூடிய இந்த பழியை அஞ்சி நேர்ந்தில. ராமன் காட்டுக்கு போறதை தடுக்கல. நேர்ந்திலன் அஞ்சி தடுக்க நேர்ந்திலன் அப்படி படி. ரொம்ப முக்கியமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நகரத்து மக்கள் எல்லாம் சுமந்திரன் வந்து நான் வழியில மனசை மாத்தி கூட்டின்னு வந்துருவாங்க எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதனால இந்த இந்த காரணங்கள் தான் சொல்றான். வள்ளல்ன்றது தசரதனை தான் சொல்றான். வள்ளல் இன்று உயர் பழியை அஞ்சி தடுக்க நேர்ந்திலன். அவன் தடுக்கல. ஒன்று நான் உரைத்த நோக்கான் தர்மத்தின் உறுதி பார்ப்பான். தர்மத்தின் உறுதி பார்ப்பான் ஆகிய ராமன் நான் உரைத்தல் ஒன்றும் நோக்கான். நான் சொன்னதே அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஓ தசரதனுக்கு அதாவது ராமனை பத்தியே தான் சொல்றான். தசரதனை பத்தி சொல்லல. ராமன் நின்றுயர் பழியை அஞ்சி தடுக்க நேர்ந்திலன். ஒன்று நான் உரைத்த நோக்கான் தர்மத்தின் உறுதி பார்ப்பான் வென்றவள் உளரே மேலை விதியினை. மேல இருக்கிற அந்த விதியை யாரால வெல்ல முடியும் என்று விம்மி பொன்கிணி மன்னன் கோயில் சுமந்திரனோடு புக்கான். வசிஷ்டனும் சுமந்திரனும் தேர்கொண்டு வள்ளல் வந்தான் என்று தம் சிந்தை உந்த ஊர்கொண்ட திங்கள் என்னை மன்னனை உடையர் சுற்றி கார்கொண்ட மேனியானை கண்டினர் கண்ணில் வற்றா நீர்கொண்ட நெடுந்தேர்ப்பாக நிலை கண்டே ஒரு இந்த முந்தின பாட்டுல ஒரு சந்தேகம். இந்த நான் உரைத்தது நோக்கான்னு சொல்றது வசிஷ்டர் தானே? ஏன்னா பின்னால சுமந்திரனோடும் புக்கான்னு இருக்கு. அப்ப அது சொன்னது வசிஷ்டரா தான் இருக்கும். சொன்னது காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேண்டாம் சொன்னேன். அதையும் கேட்கல. தர்மத்தை பார்த்து வசிஷ்டர். ஆனா ரெண்டு பேருக்கு பொருந்தது. வசிஷ்டனோடும் புக்கான்னு ஒரு பாடபேதம் போட்டா தேர்கொண்டு வள்ளல் வந்தான் என்று தேரோட ராமன் வந்துட்டான் என்று தம் சிந்தை உந்த நம்முடைய எண்ணம் தூண்டி செலுத்த ஊர்கொண்ட திங்கள் என்ன மன்னனை உழையர் சுற்றி. ஊர்கொண்ட திங்கள் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து நட்சத்திரங்களை சுற்றினது போல மன்னனை உழையர் சுற்றி தசரத மன்னனை சுற்றி நின்று இந்த உழையருக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் மந்திரிமார்கள் ஆர்கொண்ட மேனியானை கண்டில. ராமனை அவங்க பார்க்கல. கண்ணில் வற்றா நீர் கொண்ட நெடுந்தேர் பாகன். அப்படியே கண்ணில வற்றாத கண்ணீரோட வந்து இருக்கிற இந்த தேர்ப்பாகனான சுமந்திரனுடைய நிலை கண்டே அவனுடைய நிலையை பார்த்தே நிலையில் தீர்ந்தார். தங்களுடைய உணர்வு இழந்தவர்கள். இதுவரைக்கும் அவங்களுடைய நினைவு என்ன? தேர் கொண்டு வள்ளல் வந்தான், திரும்பி வந்துட்டு இருக்கான், தேர்ல வந்துட்டு இருக்கான். தேர் திரும்பி வந்துட்டா ராமன் வந்தாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இரகம் வந்து உற்றது என்று ஆங்கு யாவரும் இயம்பலோடும் வரதன் வந்துற்றான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். புரைதவு கமல நாட்டம் பெருக்கென விழித்து நோக்கி விரத மாதவனை கண்டான்
வீரன் வந்தனோ என்றான். இரதம் வந்து உற்றது என்று அங்கு யாவரும் இயம்பலோடு தேர் வந்துருத்து அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றதை பார்த்து பரதன் வந்து உற்றான் என்ன, பரதன் ராமன் தான் வந்துட்டான். மன்னனும் மயக்கம் தீர்ந்தான், நேரம் மயக்கத்தில் இருக்கான், மயக்கம் தீர்ந்தான். குறைதவு கமல நாட்டம் குற்றமற்ற இத்தனை நேரம் அப்படிதான் மூடி இருந்த கண்ணு பொறுக்கன இப்பதான் பொறுக்குக்கு சட்டுன்னு வெடுக்கன சட்டுன்னு பொறுக்கென விழித்து நோக்கி இரத மாதவனை கண்டான். சிஷ்டனை பார்க்கலாம். வீரன் வந்தனோ என்றான். அவன் வந்தாச்சா? என்ன நம்பிக்கை பாருங்க. இல்லை என்று உரைக்கலாற்றான் ஏங்கினான். முனிவன் நின்றான். வல்லவன் முகமே நம்பி வந்திலான் என்னும் மாற்றம் நல்லவன் இல்லை, நல்லவன் முகமே இருக்கு. நல்லவன் முகமே ஒரு அர்த்தம் அதுல இருக்கு, பைபிள் போல இருக்கு, இதுல வல்லவன் இருக்கு. வல்லவன் முகமே நம்பி வந்திலான் என்னும் மாற்றம் சொல்லலும் அரசன் சோர்ந்தான். துயர் உரு முனிவன் நான் இவ்வள்ளல் காண்கிறேன் என்றான். என்னால் ஆங்கு நின்று அகலப் போனான். இப்படி அவன் கேட்ட உடனே என்ன கேட்கிறான் போறதுல, வீரன் வந்தானோ இல்லை என்று உரைக்கலாற்றான். இல்லைன்றத சொல்ல முடியாதவனாகி ஏங்கி முனிவன் நின்றான். வசிஷ்ட முனிவன் அப்படியே இருக்கிறான். வல்லவன் அல்லது நல்லவன் அவனுடைய அந்த வசிஷ்டனுடைய முகமே நம்பி வந்திலன், இதுல நடந்திலன்னு பாடம், நம்பி நடந்திலன் என்னும் மாற்றம் சொல்லலும். அவன் வாயை தொடர்ந்து சொல்லல, ஆனா அவன் முகத்துல இருந்தே ராமன் வரல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சொல்லலும் அரசன் சோர்ந்தான். அவனுடைய முகத்தை பார்த்தே தெரிஞ்சுட்டான். உடனே அரசன் சோர்ந்து போயிட்டான். துயருரு முனிவன் நான் அல்லல் காண்கிறேன், ஐயோ இந்த துக்கத்தை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆங்கு நின்று அகல போனான். இந்த இடத்த விட்டே போயிட்டான். இப்போ வசிஷ்டன் இந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான்ங்கிற குறிப்பை மனசுல வச்சுக்கோ. நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் தேர் வளானும் வேகுயர் காணம் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான் என்ற போல்தத்தே ஆவி போனான். நாயகன் பின்னும் தசரதன் தன் தேர் பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ, சேயனோன்னா தூரத்துல இருக்கானா பக்கத்துல இருக்கானா? நாயகன் பின்னும் தன் தேர் பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் அணையான். உடனே அவன் அந்த சுமந்திரன் என்ன சொல்றான், செய்ய வேயுயர் காணில் பெரிய மூங்கில்கள் நிறைந்த அந்த காட்டுல தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன். மூங்கில் நிறைந்த காட்டுக்குள்ள தானும் தம்பியும் மிதிலை பொன் சீதை அவளும் சேர்ந்து போயினான் சொன்னான். போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான். அந்த வார்த்தை முடிக்கிறதுக்கு முன்னால இவன் பிராணம் போயிட்டு என்ற பொழுதத்தே ஆவி போனான். இந்த சேயனோ அணியனோ அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சேயனோ அணியனோ அப்படின்றத எழுத்துல சேயனோ அணியனோ அது வந்து இதுல கூட வரும். இதுல வரும். எங்க படிச்சாங்க அது வந்து சேயதோ அணியதோ அப்படின்ட்டு அந்த வார்த்தை எங்க ஞாபகம் இல்லை. ஆனா இந்த டேர்ம் வந்து ரொம்ப பழக்கமான மாதிரி. அப்புதேடிகள் நாயனார் இதுல வருது. இந்திரன் முதல்வராய யாரும் வேண்டி சந்திரன் அணையது ஆங்குவோர் வானத்தில் தலையில் தாங்கி அந்தரன் எந்தை தந்தை என மனம் கழித்து வள்ளல் உந்தியான் உலகின் மும்பர் மீள்கிலா உலகத்து உய்த்தார். இந்திரன் முதல்வராய கடவுளர் யாவும் ஈண்டி சந்திரன் அணையது ஆங்கோர் வானத்தின் தலையில் தாங்கி வந்தனன் எந்தை தந்தை என மனம் கழித்து
வள்ளல் உந்தியான் உலகின் உம்பர் மீள்கிலா உலக துய்த்தார். இங்க பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் துன்ப சாகரம். அங்க தேவலோகத்துல ஒரே களியாட்டம். ஏன்னா சந்திராசுரன் மாதிரியான பெரும் பகைவர்களை வென்று உதவி புரிந்தவனாகிய தசரதன் வந்திருக்கான். உடனே இந்திரலாம் வந்துட்டாங்க. இந்திரன் முதல்வராய கடவுளை யாரும் ஈண்டி எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சந்திரன் அணையது ஆங்கோர் மானத்தின் தலையில் தாங்கி ஒரு விமானத்துல, சந்திரனை போன்ற ஒரு பெரிய விமானத்துல வந்து வந்தனன் எந்தை தந்தை, வந்தனன் எந்தை எங்க அப்பா வந்தா, எங்க அப்பா வந்தாரு இல்ல எந்தை தந்தை, எந்தை தந்தை ராமனுடைய தந்தை, அவன் எந்தை தந்தை, எந்தை தந்தை என மனம் கழித்து வள்ளல் உந்தியான் உலகின் உம்பர், வள்ளல் உந்தியான் உலகின் திருவுந்தி தாமரையான பிரம்மதேவனது உலகத்திலே வள்ளல் உந்தியான் உலகின் உம்பர் வீழ்கிலாத உலகத்து உயிர். அங்கு தசரதனை வரவேற்று அங்க அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. இங்க தசரதன் புறப்பட்டு போயாச்சு. உயிர்ப்பு இல்லை, துடிப்பும் இல்லை என்று உணர்ந்து உருவம் தீண்டி அயிர்த்தனல் நோக்கி மன்னருக்கு 6 உயிர் இன்மை தேறி மயில் குளம் அணைய நங்கை கோசலை மருகி விழுந்தாள். வெயில் சுடு கோடை தண்ணீர் என்பு இல்லா உயிரின் வேவாள். என்பிலதனை இந்த திருக்குறளை இதுக்குள்ள பயன்படுத்திருக்கான். ஆனா அது அன்பிலதனைங்கிறதுக்காக இந்த இது உயிர்ப்பிலன். இத வந்து முதல்ல பாக்குறது யாரு? தசரதனுக்கு உயிர் இல்லைன்னு முதல்ல பாக்குறது யாரு? கௌசல்யதான். உயிர்ப்பிலன், மூச்சு விடல, துடிப்பும் இல்லன், உடம்புல ஒரு விதமான துடிப்பும் தெரியவில்லை என்று உணர்ந்து உருவம் தீண்டி உடம்பை தொட்டு பார்க்கிறான். தொட்டு பார்த்து அயிர்த்தனள் நோக்கி மன்னருக்கு 6 உயிர் இன்மை நோக்கி மனசு கலங்கி அவனை தொட்டு பார்த்து உயிரில்லை என்பது தெரிந்து கொண்டு 6 உயிர் இன்மை தேறி மயிர்குலம் அணைய நங்கை, மயிலை போன்றவளாகிய இங்க கோசலை மருகி விழுந்தார். எப்படின்னு சொன்னா, கோடை காலத்துல புழு எப்படி துடிக்குமோ அப்படி துடித்து கொண்டு விழுந்தார். இருந்த அந்தணனோடு எல்லாம் ஈன்றவன் தன்னை ஈன பெருந்தவம் செய்த நங்கை கணவனில் பிரிந்து தெய்வ மருந்து இழந்தவரின் விம்மி மணிப்பிரி அரவின் மாழ்கி அருந்துணை பிரிந்த அன்றில் பிடையென அரற்றல் உற்றார். இருந்த அந்தணனோடு எல்லாம் ஈன்றவன் தன்னை ஈன பெருந்தவம் செய்த நங்கை, உந்தி தாமரையிலே இருந்த பிரம்மனோடு மற்ற சர்வலோகத்தையும் படைத்தவனை தன் உதரத்தில் தாங்கியவளாகிய கோசலை என்ன தவம் செய்தனை எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க ஒரு பாட்டு 7 உலகங்கள் படைத்தன. கம்பர்லியே சுற்றத்தா தேவரிடம் சுழன்ற கோசலை 3 உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்ற தாய். கோசலையை பத்தி சொல்லும் போது எல்லா உலகத்தையும் ஈன்றவன் பிரம்மன், அந்த பிரம்மனை ஈன்றவன் விஷ்ணு, அவனுடைய உந்தி கமலத்தை சொல்கிறாள், அவனை ஈன்றவன் இவன். 3 உலகும் ஈன்றானை இருந்த ஈன்றானை பெற்ற தாய். இருந்த அந்தணனோடு எல்லாம் ஈன்றவன் தன்னை ஈன பெருந்தவம் செய்த நங்கை கணவனில் அவ்வளவு தவம் செய்த அந்த கௌசலை கணவனில் பிரிந்து தெய்வ மருந்து இழந்தவரின் விம்மி, அமிர்தத்தை இழந்தவர்களைப் போல விம்மி மணி பிரி அரவின் மாழ்கி. நாகம் என்ன பண்ணுமா, மணியை உமிழ்ந்துட்டு அந்த வெளிச்சத்துலதான் இறந்தேட போகுமா. அந்த நேரத்தில் சாணியை போட்டு எடுத்துன்னு வந்துருவாங்க. இது ஒரு கண்ணபரம்பரை கதை. அந்த நேரத்துல அரவு நாகமணியை உமிழ்ந்து விட்டு அந்த வெளிச்சத்தில் போயிருக்க நேரத்தில் சாணி கொடுத்துன்னு வந்துருவாங்க. அப்போ மணி பிரி அரவு எப்படி துடிக்கும், அந்த மாதிரி துடித்து அருந்துணை இழந்த அன்றில் பிழை, அன்றில் பேடு தன்னுடைய துணைவனை
வேற எதுவும் இணைபிரியாத ஜோடிகள் இல்லையா வாழ்நாள் முழுக்க. அன்றில் போல அரற்றல் விட்டான், அழ ஆரம்பிச்சான். தானே தானே தஞ்சம் இல்லாதான் தகுதி இல்லான் போனான் போனான் எங்களை நீத்து இப்பொழுது என்ன வான் நீர் சொல்லி மண் அறவற்றி மருகு உற்ற நீனே என்ன மெய் தடுமாறி விழுகின்றார். வேகமாக சொல்லிடு. இந்த தானே தானேங்கிறது வந்து அடுத்தது. தனியா தனியா தஞ்சமில்லாதான் தகவில்லான். அவனுக்கு தஞ்சம் இல்லை, தஞ்சம் தேவையில்லை. யார் இடத்துலும் அவன் தஞ்சம் புக வேண்டிய தேவையில்லாதவன். தஞ்சமில்லாதான் தகவில்லான். எங்க பேர்ல இரக்கம் இல்லாம தானே தானே தனியாகவே தனியாகவே போனான் போனான் எங்களை நீங்கி. இப்போது என்ன, மீனுக்கு வான் நீர் சுண்டி மேகத்துல உள்ள அத்தனை நீரும் சுண்டி போய் மண் அரை வற்றி கொஞ்சம் கூட பசை இல்லாமல் மண் வற்றி போகுமாறு அந்த மாதிரியான ஒரு நிலையில தரையில கிடக்கிற மீன் எப்படி துடிக்குமோ அப்படி துடித்தாள். மீனே என்ன மெய் தடுமாறி விழுகின்றான். ஒன்றோ பரவாயில்ல, நோ டிஸ்பியூட்ஸ். ஒன்றோ நல் நாட்டு உய்க்குவர் நாட்டு உயிர் காப்பார் அன்றே மக்கள் பெற்று உயிர் வாழ்வார்க்கு அவம் உண்டே. இன்றே வந்து ஈண்டு அஞ்சல் எனாது எம் மகன் என்பான் கொன்றான் நன்றோ நன்றே தந்தையை என்றால் குலைகின்றான். ஒன்றோ நன்னாட்டு உய்க்குவர் இந்நாட்டு உயிர் காப்பர் அன்றே மக்கள் பெற்று உயிர் வாழ்வதற்கு அவம் உண்டே. உத்தரரை பெறுபவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மலட்டுத்தன்மை வாய்ந்தவர்கள் இல்லை என்று உலகம் சர்டிபிகேட், இந்த உலகத்தினுடைய இவர்கள் மலர்கள் அல்ல அப்படின்னு காட்டுறது. உத்தரவை பெறுவது ஒரு பேர். இரண்டாவது பேரு அன்றே மக்கள் பெற்று உயிர் வாழ்வதற்கு அவம் உண்டே. புத்தென்ற நரகத்திலே சேர விடாத அந்த மாதிரியான அவம் உண்டே. இன்றே வந்து ஈண்ட அஞ்சல் எனாது எம் மகன் என்பான். இப்பவே திருப்பி வந்து அவங்க ஒரு வார்த்தை, நான் இதை வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவனுக்கு இந்த வார்த்தை நேர்ந்திருக்குமா? தசரதன் உயிரை இழந்திருப்பானா? அப்படி செய்யாத காரணத்தினாலே ராமன் தசரதனுடைய உயிரை கொன்று விட்டான். ஒன்றான் என்றே தந்தையை என்றாள் கொலைகின்றார். நோயும் இல்ல இப்ப நான் பொருள் சொல்றேன். நோயுமின்றி நோயுமின்றி நோன்கதிர் வாழ்வேல் இவை இன்றி மாயும் தன்மை மக்களினாலோ மரமன்னன் ஏயும் எண்டு மிப்பியுமாக கனிவாழை வேயும் போன்றான் என்று மயங்கா விழுகின்றான். ஒரு வார்த்தை வருது. நோயும் இன்றி மாயும் தன்மை மக்களினாலும். இப்ப தசரத ராஜன் செத்து போயிட்டான், மாயும் தன்மை. இப்படி இவன் மரணம் அடைந்த இந்த நிலைமை நோயும் இன்றி இருந்தான். நோன் கதிர் வாழ் வேல் இவை இன்றி ஒளியுடைய கதிர் போன்று நின்னக்கூடிய வாழ் வேல் இது எல்லாம் இல்லாம
மக்களினாலும் பெற்ற பிள்ளைகளால இப்படி நேரணுமா? மரமன்னன் ஏயும் எண்டும் இப்பியும் ஆகம் கனிவாழை ஏயும் போன்றான் என்று மயங்கா விழுகிறான். மாறி இருக்கு. மூணாவது வரி ஃபுல்லா மாறி இருக்கு. இல்ல இல்ல, அது ஏயும் எண்டும் இப்பியும் ஆகம் கனிவாழை இல்ல, அர்த்தம் ஒண்ணுதான். அதாவது இல்ல அவரதுல வேற பாட பேர் ஆயும் புள்ளி கற்கடம் நாகம் கனிவாழை. அதே அர்த்தம் தான். எண்டு கற்கடம், கனிவாழை வாழை இருக்கு. என்ன இப்பி சிப்பி. அதாவது முத்து பிறப்பதனாலே சிப்பி அழிகிறது, குஞ்சு ஈனுவதாலே நண்டு அழிகிறது, குறை ஈன்றதாலே வாழை அழிகின்றது. அதாவது தன்னுடைய மகனாலேயே தனக்கு அழிவு நேர்றது. இதெல்லாத்துக்கும் புரியுது இல்லையா? நாகம் இருக்கு. எண்டுன்னா நண்டு, இப்பி அப்படின்னா முச்சிச்சு, ஆகம் கனி வாழை அப்படின்னா தன்னிடத்து கனியை கொண்ட வாழைப்பழம், வாழை. மூங்கி மூங்கி ஆகம்னா மூங்கி அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு. விளம்பர நேரத்துல இந்த மாதிரி ஊமையெல்லாம் ஞாபகம். இது இப்படிதான் நண்டு குட்டி போடும்போது உண்டமான காரணம் அவன் தொந்து என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நன்று ஜனம் அது கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். கனவு பாடு. அதாவது அது உடம்ப பிச்சுன்னு வெளில வந்துடும். கர்ப்பத்துல இருந்து வெளில வருது. இல்ல பரவாயில்ல, அது நல்ல பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். வடித்தாள் கூந்தல் கேகையன் மாதே மதியாலே பிடித்தாய் வையம் பெற்றனை பேரா வரம் இன்னே முடித்தாய் அன்றே மந்திரம் என்றாள் முகில்வாய்மின் துடித்தால் என்ன மன்னவன் மார்பில் துவழ்கின்றான். முகில்வாய் மின் துடித்தால் என்ன அப்படின்னா மேகத்தில மின்னல் துடிப்பது போல. முகில்வாய் மின் துடித்தால் என்ன மன்னவன் மார்பில் துவழ்கின்றான். என்ன சொல்றா, என்ன சொல்லி அழகா? வடித்தாள் கூந்தல் கேகையன் மாதே அப்படின்னா அழகாக தொங்குகின்ற அந்த மேகம் போன்ற கூந்தலை உடைய கேகையனுடைய நதியாலே பிடித்தாய் வையம், தன்னுடைய தந்திரத்தினால பூமியை பிடிச்சிட்ட பெற்றனை பேராவரம் பெற்றனை, அது மாறுபட முடியாத வரத்தை பெற்றுட்ட. இன்னே மந்திரம் முடித்தாய், இன்னே முடித்தாய் என்றே மந்திரம். உன்னுடைய அந்த சூழ்ச்சியை மந்திரம்னா சூழ்ச்சி, உன்னுடைய சூழ்ச்சியை முடிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுட்டே கொன்னாச்சு இல்ல. இல்ல இந்த புலம்பல் நேச்சுரலா இருக்கு. இந்த நண்டு விண்டு கொஞ்சம் அருந்தேரானை சம்பரனை பண்டு அமர்வென்றாய் இருந்தார் வானோர் அருளாலே இனிது அன்னார் விருந்தாகின்றாய் என்றனள் வேழத்து அரசு ஒன்றை பிரிந்தார் அன்பிற்றாம் பிடியென்ன பிரிவுற்றான். ஆமா, வேழத்து அரசு ஒன்றை கஜராஜன் இருந்து ஆர் அன்பில் தாழ் பிடி அப்படி பிரிக்கணும். வேழத்து பிரிந்து ஆர் அன்பில் தாழ் பிடி, பிராம்பிடியில தாழ் பிடி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பிரிந்து ஆர் அன்பில் தாழ், நிறைந்த அன்பால் மனம் தளர்கின்ற பிடி பெண் யானை போல பிரிவுற்றாள். பெருந்தாள் அன்பின் சூழ்நிலை பெருந்தாள் அன்பின் சூழ்பிடி. இதுல பிரிந்து தாழ்பிடி சரியா இருக்கு. தாழ்பிடி அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அவன் என்ன எப்படி சொல்லி புலம்புறா? அருந்தேர் ஆணை சம்பரனை, பெரிய தேரை கொண்ட அந்த சம்பராசுரனை பண்டு அமர் வென்றாய், போர்ல ஜெயிச்சது. இருந்தார் வானோர் அருளாலே, அன்னருளாலே இல்ல, இருந்தார் வானோர் உன்னருளாலே. உன்னருளாலே இனிது, உன்னுடைய அருளால தான் அந்த தேவர்கள்லாம் இங்க உயிரோடு இருக்காங்க.
இனிது அன்னார் விருந்தாகின்றாள். அவங்களுக்கு நீ விருந்தா போறியே, தேவர்களுக்கு வேள்வி செல்வம் துய்த்திகொள் மெய்மை துணையின் சூழ்வு செல்வம் துய்த்திகொள் தோலா மனுநூலின் வாழ்வு செல்வம் துய்த்திகொள் முன்னென்றனள் வானோர் கேள்வி செல்வம் துய்க்க வயிற்று ஓர் கிளை தந்தாள். முதல்ல அந்த அடைமொழிகளை மாற்றணும். வானோர் கேள்வி செல்வம் துய்க்க, தேவர்களும் கேள்வி செல்வம்னா வேதம், வேதத்தின் பரம்பொருள் அவனை துய்க்க வயிற்று ஓர் கிளை தந்தான். தன்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு ஒப்பற்ற புதல்வனை தந்த கோசலை, அது ராமனை தந்த கோசலை. அவன் புலம்புறான். என்ன புலம்புறா? வேள்வி செல்வம் துய்த்திகொள். நீ இப்படி வானவர்களுக்கு விருந்தா போனியே, எதுக்காக போன? நீ முன்பு சென்ற யாகங்களினுடைய பலனை அனுபவிப்பதற்காக போனியா? மெய்மை துணையின் சூழ்வு செல்வம் துய்த்திகொள். மெய்மை அப்படின்னா சத்தியத்தை மேற்கொண்டதனால மெய்மை துணையின் சூழ்வும் துணையின்மைன்னு வருது. மெய்மை துணையின்மை சூழ்வு செல்வம். அங்க எங்க இன்மை வந்தது? இல்ல மெய்மை துணையின்மைன்றது துணையின் தான் துணையின்னு வராது. வேள்வி செல்வம் துய்த்திகள் மெய்மை துணையின்மை அப்படின்னா தான் சந்தம் கரெக்டா. துணையின் அப்படின்னா சந்தத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது ரெண்டும் 180 டிகிரி ஆப்போசிட்டால இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே கரெக்டா இருக்க முடியும். அர்த்தத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கும். அதான் சொல்றேன். அர்த்தத்தை நான் சொல்றேன். இப்ப துணையின்மைனா தான் அர்த்தம் கரெக்ட். துணையின்மை சூழ்வு செல்வம் அப்படின்னா ஒப்பற்ற சூழ்தலையுடைய செல்வம். அதாவது சத்தியத்தினால கிடைத்த ஒப்பற்றதாய் சூழ்தலையுடைய அந்த செல்வத்தை துய்த்திவள் அனுபவிக்க சென்றாயோ, தோலா மனுநூலின் வாழ்வு செல்வம் துய்த்திவள். இழிவில்லாத மனுநூலினுடைய முறைப்படி வாழ்ந்ததற்கான அந்த பலனை, செல்வம்னா பலன் என்ன, அதை அனுபவிக்க சென்றாயோ முன் என்றனவே வானோர் கேள்வி செல்வம் வைத்தோ. சரியா? ஆழிவேந்தன் பெருந்தேவி அன்ன பன்னி அழுது அரற்ற தோழி என்ன சுமித்திரையும் துளங்கி ஏங்கி உயிர் சோர ஊழி திரிவதென கோயில் உலையும் வேலை மற்ற ஒழிந்த மாழையும் கண் தேவியரும் மயிலின் குழாத்தின் இறைத்தார். மற்ற தேவியர் இந்த 60,000 பேரை மறந்துடக்கூடாது. அப்பப்ப சீன் எந்த சீன்ல வரணுமோ கரெக்டா அந்த சீன்ல மட்டும் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆழிவேந்தன் பெருந்தேவி, ஆணை சக்கரத்தை உடைய இந்த தசரனுடைய பெருந்தேவியான கோசலை அன்ன பண்ணி அழுது அரற்ற, இவ்வாறு சொல்லி அழுது அரற்றும் போது தோழி என்ன சுமத்திரை, அவளுடைய தோழியாகிய சுமத்திரையும் வந்து புலங்கி ஏங்கி உயிர் சோர, மனம் வருந்தி புலம்பி உயிர் தளர்ந்திருக்க, ஊழி திரிவதன் யுகம் முடிவது போல கோயில் உலையும் வேலை, அந்த அரண்மனையிலே இப்படி வருத்தமடைந்து இருக்கின்ற அந்த நேரத்தில் மற்றொழிந்த மாழை உண்கண் தேவியரும், மிச்சம் இருக்கிற அந்த மாழை ஒன்கண் மாவடு வருகின்றார் போன்ற கண்ணீர் கொண்ட அந்த தேவியர்களும் மயிலின் குழாத்தின் வந்திரைத்தான், மயில் பறவைகளின் கூட்டம் போல வந்து அழுதார்கள். இன்னொரு 10 நிமிஷத்துல 17 பாட்டை முடிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். பாட்டை நம்ம படிக்கணுமா? படி. துஞ்சினானை துஞ்சினானை தம் உயிரின் துணையை கண்டார், துணுக்கத்தால் நஞ்சு நுகர்ந்தார் என உடலம் நடுங்கா நின்றார். என்றாலும் அஞ்சி விழுந்திலரால் அன்பின் தருகன் பெரிதுண்டோ, வஞ்சமில்லா மனத்தானை வானில் தொடர்வான் மனம் வருத்தார். இந்த காட்சி வால்மீகத்தை கிடையாது, உடன்கட்டையமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்தார். துஞ்சினானை தம் உயிரின் துணையை கண்டார், தம் உயிரின் துணையை கண்டார், துணுக்கத்தால் நஞ்சு நுகர்ந்தார் என உடலம் நடுங்கார் என்றார். நஞ்ச குடித்தவர்களைப் போல உடம்பு நடுங்கர் என்றார்கள்.
அஞ்சு அழுங்கி விழுந்திலர் அன்பின் தருகன் திருதுன்று. அன்பை விட கொடுமையான விஷயம் உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி சமயத்துல அன்பை விட கொடுமை, இந்த தர்மத்தை விட கொடுமையான விஷயம் ஏதாவது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டோம். இப்ப அன்பை விட கொடுமையான விஷயத்தை பார்ப்போம். வஞ்சமில்லா மனத்தாரை வானில் தொடர்பான் மனம் வலித்தார். அவங்க அத்தனை பேர் தீர்மானம். இது வால்மீகில இல்லாத இந்த உடன்கட்டை எழும் பழக்கம். ஆனா ஒண்ணு உண்டு, மாதிரி உடன்கட்டை எழுணும். அதனால வடக்கரை இல்லைன்னு சொல்றது. அப்புறம் மண்டோதரி உடனே விழுந்து அப்படியே செத்து போயிடறாருல, உடன்கட்டை உடனே அப்ப விடுறாரு. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லம்மா. அளம்பொள் அளக்கர் இரும் பிறப்பில் அண்டர் உலகில் அப்புறத்தில் விளங்கும் மாதர் கற்பினார் இவரின் யாரோ என நின்றார். களங்கம் நீத்த மதிமுகத்தார் காண வெள்ளம் கால்கோப்ப துளங்கள் இல்லா தனிக்குன்றில் தொக்க மயிலில் சூழ்ந்து இருந்தார். அனம்கொள் அளக்கர் இரும்பரப்பில் அண்டர் உலகில் அப்புறத்தில் விளங்கும் மாதர் கற்பினார் இவரின் யாரோ என நின்றார். சிம்பிளா, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் விளங்கும் மாதர்களில் இவர்களில் சிறந்த கற்பினர் வேறு யாரும் உளரோ என்று கேட்கும்படியாக அங்கே நின்றார்கள். களங்கம் நீத்த மதிமுகத்தார் காண வெள்ளம் கால் கோப்ப காட்டு நீர் பெருக்கான வெள்ளம் கால் கோப்ப களங்கமில்லாத முகம் காட்டு வெள்ளத்தை தாழ் மேல மோத துளங்கள் இல்லா தனி குன்றில் தொக்க மயிலின் சூழ்ந்திருந்தார். அந்த மாதிரி காட்டு வெள்ளம் பெருகி மலையிலே தானே தனி குன்றின் மீது மோதும் போது எல்லாரும் ஒரு இடத்துல திரண்டு நிற்கிற மாதிரி, எல்லா மனிதர்களும் ஒரு இடத்துல திரண்டு நிற்கிற மாதிரி திரண்டு நின்றார். கைத்த சொல்லால் உயிரிழந்தும் புதல்வர் பிரிந்தும் கடையோட மெய்த்த வேந்தன் திரு உடம்பை யார் பற்றி விட்டிலரால் பித்த மயக்கு ஆம் சுரவு எரியும் பிறவி பெரிய கடல் கடக்க உய்த்து மீண்ட நாவாயில் தாமும் போவார் ஒக்கின்றார். கைகேயினுடைய கசப்பான வார்த்தையினாலே உயிர் இழந்தும் புதல்வனை பிரிந்தும் கடை ஓட மெய்த்த வேந்தன் அப்படியெல்லாம் ஆகி உயிர் விட்ட தசரதனுடைய உடலை கைவிடாமல் கெட்டியா பிடிச்சு நிற்கிறாங்க. ஏன்? பித்த மயக்காம் சுரவு எரியும் மாயை அப்படிங்கிற சுறா மீன்கள் நீந்துவதாகிய பிறவி பெருங்கடல் அதை கடப்பதற்கு தசரதன் போயிட்டான் இல்லையா, இவனை பிடிச்சினா தானும் போயிடலாம், இந்த பிறவி பெருங்கடல் நீந்தி கொண்டு போயிடலாம் என்று பிறவி பெரிய கடல் கடக்க உய்த்து மீண்ட நாவாயில் தாமும் போவார் ஒக்கின்றார். இவனை பிடிச்சுனா கெட்டியா பிடிச்சுட்டு இருந்தோம்னா இவன் போன எனக்கு படத்துக்கு நாம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நின்றுட்டான். மாதரார்கள் 60 இரரும் உள்ளம் வலித்திருப்ப கோதில் குணத்து கோசலையும் இளைய மாதும் குழைந்து ஏங்க சோதி மணித்தேர் சுமந்திரன் சென்று அரசன் தன்மை சொல்ல வந்த வேத முனிவன் செய்த வினையை நோக்கி விண்ணுவான். இப்போ வசிஷ்டர் அண்ணாண்ட போயிருந்தான். இப்ப சுமந்திரன் போய் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அங்க போய் வசிஷ்டர் சொல்றார். மாதரார்கள் 60,000 உள்ளம் வலித்து இருப்ப உள்ளம் துன்புற்று இருக்கின்ற நிலையை கோதில் கொடுத்து கோசலையும் இளைய மாதும் குழைந்து ஏங்க கவனமா கைகேயி தவிர்க்கப்படுகிறாள். அதை பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சுமித்திரையும் கோசலையும் தான். அங்க திருப்பி பரதன் வரும்போது கேட்கும் போது
வயசான என்ன ஆகுமோ அது ஆயிடுச்சு உங்க அப்பாவுக்கு அப்படின்னு. நீ வருந்தலை. அப்படிதான் அவளுக்கு வந்து இதுல வந்து கொஞ்சம் கூட துன்பமே இல்லை. கோதில் குளத்து கோதலையும் இளைய மாதும் குழைந்து ஏங்க சோதி மணித்தேர் சுமந்திரன் சென்று அரசன் தன்னை சொல்ல வசிஷ்டன் இடத்திலே போய் சுமந்திரன் அரசனுக்கு உற்றதை சொல்ல, அதாவது அரசனுடைய மற்ற மனைவியருக்கு உற்றதை சொல்ல வேத முனிவன் விதி செய்த வினையை நோக்கி விதியால் ஏற்பட்ட நிலையை நோக்கி விமலுற்றான். அந்த முனிவன்